ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு மலையாளி, அதனாலே என்னோடய பேச்சில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். நான் பொதுவாக ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி பொருட்கள் என்ன வீட்டில் இருக்குதோ அதை வச்சு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி சமையல் தான் பண்ணுவேன். அதில் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ், மிடில் ஈஸ்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எதுனாலும் வீட்டில் பொருள் இருக்கா செஞ்சுருவேன். அதை செஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு சண்டே மார்னிங் 9 o'clock ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்க. அப்போ அதுக்கு தக்கன மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். 2 வாழைப்பழம், நேந்திர வாழைப்பழம் தான் நான் எடுத்திருக்கேன். அதுதான் எங்கள் ஊரில் பொதுவாக செய்வாங்க, மலபார் ஸ்பெஷல். நீங்கள் வேறு எந்த வாழைப்பழம்னாலும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு அவைலபிளாக என்ன இருக்குதோ, இல்லைன்னா பேரிச்சம்பழம் இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம். எல்லாம் இந்த வாழைப்பழம்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம்னா கொட்டை எடுத்துகிட்டு நீங்கள் நேராக ஒரு பேட்டர் தயாரித்து அதில் பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். பேட்டர் தயாரிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவுனா நீங்கள் வறுத்தது வறுக்காத அந்த இதெல்லாம் கிடையாது. 3 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன் நான். நீங்கள் வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை இதை சுகர் குறைச்சி கூட்டியும் போட்டுக்கலாம். 2 பிஞ்சு உப்பு. அப்போ தான் அந்த சுகர் நல்லா நமக்கு அந்த வாய்க்கு அந்த ஒரு டேஸ்ட் நல்லா தெரியும். அதனால தான் கண்டிப்பாக ஒரு 2 பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி நீங்கள் இட்லி மாவோட கொஞ்சம் லூஸாக தான் இந்த மாவு கரைச்சி எடுக்கணும். அது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரெடியாக இருக்குது பேட்டர். இனி இதை நான் தேங்காய் எண்ணெயில் தான் இது செய்வேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன கேட்டால் ஸ்மெல் வராத ஆயிலாக எது வேணாலும் எடுத்தால் நல்லாயிருக்கும். இதோ நான் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், சூடாகுது. இதில் இந்த எண்ணெயில் நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். அதில் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டு சீக்கிரம் பொரிச்சு எடுத்துடலாம். பக்கத்து ஸ்டவ்வில் ஒரு டீ வச்சோம்னா உங்களுக்கு ஒரு டீ கொதித்து வர்றதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தாலோ, குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விடாமல் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. நல்லா திருப்பி போட்டு அதே பஜ்ஜி செய்கிற மாதிரியே தான். ஆனால் அந்த பேட்டர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சுகர் போட்டதுனால பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது பாருங்கள், நல்லாயிருக்கும். அது ஒயிட் சுகர் போட்டதுனால தான் அப்படி வருது. அப்போ இதே மாதிரி மிச்சத்தையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். எங்கள் வீட்டில் எப்போ செஞ்சாலும் எவ்வளோ செஞ்சாலும் ஒன்று கூட மிச்சமாகாத ஒரு ஸ்நாக்ஸுனால் இது ஒன்று தான். அப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் உள்ள ஜூஸியாக வெளியே க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.